நாட்டுல வர வர ரொம்ப அநியாயம் நடக்குது. இத காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். யார் அது? திருடனா? அக்கா சொல்லுடா. ஹலோ, மனைவி காவல் நிலையம் ஸ்பீக்கிங். ஹலோ மேடம். சொல்லுப்பா, என்ன கேஸ்? தக்காளி கிலோ 50 ரூபாய்க்கு விலையேற்றி வச்சிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? எந்த கடை? நம்ம அண்ணாச்சி கடை. சரி, எவ்வளவு தக்காளி? 100 ரூபா தக்காளியே 150 ரூபாங்கிறான். வேற கடைக்கு போய் செக் பண்ணியா? வேற கடையே இல்ல மேடம். வேற கடையே இருந்தாலும் தக்காளி இல்லைன்னு சொல்றான். ஓ சரி சரி, மறக்காம அவங்க கிட்ட இருந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு வீடு வந்து சேரு. ஓகே மேடம். மேடம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என்னக்கா நீ என்னன்னா திருடன் சேவ் பண்ணி வச்சிருக்க, அவரு என்னன்னா போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு? புருஷ நடவடிக்கை சரியில்லைனா பொண்டாட்டி போலீஸா மாதிரி தாண்டா ஆகணும். புரியலையே. புரியலனா மேல பாரு. நானும் கல்யாணம் ஆன புதுசுல அவர் நல்லவர்னு தான் நினைச்சேன். மச்சான், பாட்டில் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். சைடிஷ் மட்டும் நீ உஷார் பண்ணி வைடா. டே என் பொண்டாட்டி வர. வை ஏங்க, மதியம் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன், லஞ்ச் மறக்காம சாப்பிட்டுருங்க. சரிம்மா. மா, இன்னைக்கு மாமாக்கு ஆபீஸ்ல ஹெவி ஒர்க் இருக்கு. நீ என்ன பண்ற? நான் வரலன்னா கால்லாம் பண்ணாத, நீ சாப்பிட்டுட்டு தூங்கிரு. ஓகே பை டி செல்லம். ஐ ஜில்லுன்னு பீரு. கால் பண்ண வேணான்னு சொன்னாரு, ஆனாலும் மனசு கேட்கல. இவது கால் பண்றா. ஹலோ சொல்லுமா. ஏங்க என்ன பண்றீங்க? தோ இங்கதான் ஆபீஸ் கேண்டீன்ல இருக்கமா. அதான் சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கேனே, அப்புறம் எது கேண்டீன் போனீங்க? அது இல்லம்மா, ரொம்ப வெயிலா இருந்துச்சு, அதான் சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன். ஓ ஓகே ஓகே. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க? ஐடி கம்பெனிமா. எங்க கம்பெனி தான் இந்தியாலயே டாப் கம்பெனி. ஓ ஐடி கம்பெனி. ஆமாமா. அப்படி கொஞ்சம் ரைட்ல பாருக்கண்ணா. ரைட்ல என்ன இருக்கு? ஐயோ, டாஸ்மார்க் முன்னாடி கையில பீர் பாட்டில் தொலைச்சிருவாளே. ஐடி கம்பெனின்னு சொன்னீங்க, எப்போ சார் அரசு உத்தியோகத்துல போய் வேலைக்கு சேர்ந்தீங்க? அது இந்தியாலயே பெரிய கம்பெனி. இதுக்கு பேரு கேண்டீன். சில்லுன்னு ஜூஸ். வீட்டுக்கு வாடி, நான் போட்டு தரேன் ஜூஸ். ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ? வாடி, உனக்கு இருக்கு. உண்மையாவே நீ மாமா அடிச்சிட்டியாக்கா? அடிச்சி யாவா? அதை விட இன்னொரு கூத்து இருக்கு, அத கேளு. மேல பாரு மேல பாரு, ஃபிளாஷ்பேக். மாப்பிள்ள வேற சரக்க வாங்கி வச்சுட்டு ரெடியா இருக்கான். இந்நேரம் பார்த்து சைடிஸ்க்கு சுத்தமா காசு இல்ல. இந்த ஹேண்ட்பேக் வேற கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. ரைட்டு, அவ இல்லாத நேரமா பார்த்து தூக்கிற வேண்டிதான். என்னென்ன இருக்கு, எவ்வளவுதான் இருக்கு? 500 ரூபா. ஓ மை காட், ஓபன் ஆயி. தோரா என்ன பண்றீங்க? என்ற பொண்டாட்டி பர்ஸ்ல பணம் இருக்குதான்னு பாத்துனுங்க. ஓ, பார்த்து அப்படி என்னத்த கிளிக்க போறீங்க? அது நான் எது காலத்துக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கா. இப்ப நான் கிளிக்கிறேன் பாருங்க. என்ன ஒண்ணுமே காணோம். சரி, இதுல ஒளிச்சு வச்சிருக்கானான்னு பாப்போம். காணமே. முழிக்கிற முழிய பாரு. அடி பாவி, பர்ஸ்ல கை வச்சதுக்கு இப்படி ஜெயில் கைது மாதிரி உட்கார வச்சிட்டியேடி. என்னங்க முனங்கல் சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மேடம். பட்ட பகல்ல சொந்த வீட்டுல திருட்டு இல்ல? எது திருட்டா? அது நான் சம்பாதிச்ச பணம் தானம்மா. அது உன் அக்கவுண்ட்ல இருக்கிற வரைக்கும் என் பர்சுக்கு வந்தாச்சுன்னா அது ஏன் பணம், புரியுதா? இல்ல, எனக்கு புரியல. உன் ஜட்டி துணி துவைக்கிறதுல இருந்து நீ திங்கிற சோறு வரைக்கும் சமைக்கிறது நான் தானே. அது கூலி யார் கொடுப்பா? அடிச்சி தூ. ஜட்டி துணி திங்கிற சோறா? உனக்கு சொல்லி காட்ட வேற வார்த்தையே இல்லையாடி? ஏய், உனக்கு நாளையில இருந்து திங்க சோறு போட்டுக்க துணிமணிலாம் வேணுமா வேணாமா? சோறா? வேணும் வேணும். அப்ப ஏன் பணத்துல கை வச்சது தப்பு தானே? தப்புதான். அப்போ பண்ண தப்புக்கு ஃபைன் கட்டிடு. எது ஃபைனா? தம்பி, இதுக்கே வாயப்பழந்தா எப்படி? இன்னொன்னு இருக்கு, அத கேளு. இன்னொன்னா? என்ன மேல பாக்குறா? ஓ, ஃபிளாஷ்பேக்ல.
என்ன இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன் வருது? ஐயோ, நம்ம மெசேஜ் ரெக்வெஸ்ட்ல பொண்ணா? யாரா இருக்கும்? ஹாய். ஹாய் டார்லிங். என்ன இவ்ளோ ஃபாஸ்டா ரிப்ளை வருது? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு பிரியா கியூட்டி. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பர்றா. ஐயோ, நீங்களும் கியூட்டா தாங்க இருக்கீங்க. சீ, என் பிக்கே பார்த்ததில்ல, எப்படி கியூட்டா இருக்குன்னு சொல்றீங்க? சில பொண்ணுங்கள்லாம் டைப் பண்ணாலே தெரியும். என்னன்னு பேபி? ஒரு மாதிரி டைப் பண்ணு. எனக்கு புரியல. இல்ல, ஒரு டைப்பா அழகா இருப்பீங்கன்னு சொன்னேன். சாரிங்க. ஆட்டோ